ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கார்த்தி வர்ஷித். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, என்னோட ஸ்கூலில் வந்து இந்த இயற்கையான உணவுகள், பாரம்பரிய உணவுகள் வச்சு எல்லோரும் பேரண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு டிஷ் செஞ்சுட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு காம்படிஷன் வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் கலந்துக்கிட்டோம். நான் வந்து கம்மங்கூழ், அதுக்கப்புறம் வந்து சிமிலி உருண்டை, அது வந்து ரெண்டும் மேக் பண்ணியிருந்தேன். சிமிலி உருண்டையோட அதாவது அந்த ரெசிபி வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா பாசி பருப்பும் வச்சு பொம்மையெல்லாம் செஞ்சு டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒவ்வொருத்தவங்க வந்து டிஷ்ஷஸ் கம்மியாக இருந்துச்சு, டெக்கரேஷன் அதிகமாக இருந்துச்சு. ஒவ்வொருத்தவங்க டெக்கரேஷன் கம்மியாக இருந்துச்சு, டிஷ்ஷஸ் அதிகமாகவே இருந்துச்சு. இதில் தக்காளி சாப்பாடும் கூட ஒரு வெரைட்டியாக கொண்டு வந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அது என்னென்ன ப்ரோட்டீன் கொடுக்குது, அந்த உணவில் என்னென்ன ஃபைபர்ஸ் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறத வந்து ஒரு சார்ட் மாதிரி எழுதி வச்சுருந்தாங்க. நான் வீடியோ எடுக்கும்போதே சில பேர் வந்து இதெல்லாம் இதுக்குங்க அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அக்கா, நான் வந்து சும்மா வீடியோ எடுக்கிறதுக்காக தான் வந்தேன், நீங்கள் என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து ராகி தோசை, ராகி உருண்டை, அதுக்கப்புறம் உளுந்தங்கஞ்சியெல்லாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் வந்து முட்டை பொடி மாஸ் கூட செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கருப்பு கவனி இட்லி, கருப்பு கவனி பொங்கல், அதுக்கப்புறம் மக்காச்சோளத்தில் வெரைட்டியான டிஷ்ஷஸ் எல்லாமே மேக் பண்ணியிருந்தாங்க. டெக்கரேஷன் பாருங்களேன், டெக்கரேஷன் பார்க்குறப்பயே ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இதில் வந்து எங்களுக்கு வந்து ப்ரைஸ் கிடைக்கல, பார்ட்டிசிபேட் சர்டிஃபிகேட் மட்டும் கிடச்சிது. ஸோ அது வரைக்கும் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி தான். ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு சர்டிஃபிகேட் கிடைக்கிறதே ஒரு பெரிய விஷயம். பாருங்கள், புளி சாதம், தக்காளி சாதம், அதுக்கப்புறம் வந்து என்னென்ன வெரைட்டினே தெரியல, அது கருப்பு கவுனி பொங்கல் அப்படி சொன்னாங்க, பால் பாயாசம், அதுக்கப்புறம் வந்து ஒருத்தவங்க வந்து பாசிப்பயிறு மட்டும் வேக வச்சு கொண்டு வந்திருந்தாங்க. அப்புறம் ஸ்வீட் பீடா அவங்களே மேக் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஆப்பிள், ஆரஞ்செல்லாம் வச்சு விதவிதமாக செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பிஸ்கட்டெல்லாம் செஞ்சு கொண்டு வந்துருந்தாங்கங்க. கோதுமை மாவு பிஸ்கட்டு, ராகி பிஸ்கட்டு, அந்த மாதிரி கொண்டக்கடலை தான் நிறைய பேர், வெள்ளை கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை வேக வச்சு கொண்டு வந்திருந்தாங்க. அப்புறம் முட்டை வச்சு எப்படி அழகாக பொம்மை வச்சுருக்காங்க பாருங்கள், அது எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரூட் சாலட் அப்படி சொன்னாங்க. இது பாசிப்பயிறு தோசை. அதுக்கப்புறம் வந்து இது வந்து அக்கா எடுத்துக்கோங்க, நீங்களும் ஒரு வாய் சாப்பிட்டு பாருங்கள், நீங்களும் சாப்பிட்டே அப்படியே வீடியோ எடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கிடைக்கிற பக்கமெல்லாம் ஒரு வாய் நம்ம சாப்பிட்டு தான் வீடியோ பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ இவங்க தான் ஒரே ஒரு பாசிப்பயிறு வச்சுருக்காங்க பாருங்கள். அப்புறம் இது என்ன உருண்டைன்னு தெரில, கேரட் உருண்டை அப்படின்னு சொன்னாங்க, அது எனக்கு தெரில. அதுக்கப்புறம் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் அதில் சேர்த்துருக்காங்க, அது எப்படி செஞ்சாங்க அப்படிங்கிற அப்டேட் முதற்கொண்டு அந்த சார்ட்டில் வந்து எழுதி வச்சுருந்தாங்க. எல்லாரோட டிஷ்ஷுமே பார்க்குறக்கு டெம்டிங்காக இருந்துச்சு, ரொம்ப பார்க்குறக்கு இனோவேட்டிவாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ தேங்க்யூ.